மயிலை பத்தி சொல்ல போறேன்னு சரவணன் வீட்டுக்குள்ள போறாரு. கோமதி பழனிய நிக்க வச்சு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பழனியால பதில் சொல்ல முடியல. திக்கு முக்காடி போயிடுறாரு. பாண்டியன் சொல்றாரு பழனி கிட்ட, நம்ம வீட்டுல எல்லாரும் ஒவ்வொரு தொழில் ஆரம்பிச்சாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதே மாதிரி நீயும் தொழில் ஆரம்பிக்கிறது எனக்கு சந்தோஷம் தான்டான்னு பழனி கிட்ட சொல்றாரு பாண்டியன். இனிமேட்டு வீட்டுல இருக்கவங்க யாருமே இத பத்தி பேச வேணான்னு சொல்லிட்டு போயிடுறாரு பாண்டியன். முத்துவேல் வீட்டுக்கு சுகன்யா போறாங்க. கோமதிய பத்தி தப்பு தப்பா வீட்டுல சொல்றாங்க. இத கேட்ட அன்னபூரணி சுகன்யாவை கண்டிக்கிறாங்க. பழனி சொல்றாரு, அண்ணன் விஷயம் கேள்விப்பட்டு வீட்டுல எல்லாரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்கன்னு. எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இப்படி ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணுமான்னு இப்ப எனக்கு தோணுதுன்னு. சுகன்யா சொல்றாங்க, இப்படிலாம் யோசிக்க வேண்டாம்னு சொல்லுங்க மாமா. பழனியோட அண்ணன் கண்டிக்கிறாரு பழனிய. பழனியோட அம்மா சொல்றாங்க, பாரு பழனி, உன் நல்லதுக்காண்டிதான் நாங்க எல்லாமே செய்வோம். நாளைக்கு காலையில 10 மணிக்கு நல்ல நேரம், கடைய திறந்துடலாம். நீ ஒரு 8 மணிக்கு சுகன்யாவை கூட்டிட்டு இங்க வந்துரு. நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு கடையை திறக்கலாம். பழனியும் தலையாட்டிடுறாரு. நாளை சந்திப்போம்.